இன்றைக்கி ஒன் பாட் ரெசிப்பியில் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கினேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். 2 டைம்ஸ்க்கு வாஷ் பண்ணிட்டு குக்கர்லேயும் போட்டுட்டேன். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா 1 முருங்கைக்காய், 2 கேரட்டு, 1 நூக்கல் தான் எடுத்துக்கினேன். அதுவும் குக்கரில் போட்டுட்டேன். கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எனக்கு யூஸ் பண்ணேன். அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி வந்து 2 தக்காளி தான் எடுத்தேன். கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுங்க தக்காளி வந்து. அதையும் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு வந்து நான் வந்து 2.5 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா மாமூலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் நான் இதுக்கு ஆட் பண்ணேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் நான் அதில் போடலை. நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்புன்றதுனால நான் 7 கிளாஸ் தண்ணி வச்சேன். 2 விசில் வச்சேன், நல்லா குழஞ்சி வரட்டும்னு சொல்லிவிட்டு. குக்கர் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரும் போட்டு மூடிட்டேன். விசில் வந்து 2 வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். புளி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் புளி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். நான் குண்டு மிளகாய் இல்லாமல் நீட்டு மிளகா தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன். அதையும் தாளிச்சிட்டு அந்த சாதத்தில் நல்லா ஊற்றிட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விட்டேன், மேலுக்கும் கீழுக்கும். இப்படி தான் நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செஞ்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.